கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற வார்த்தை உபாகமத்தினுடைய புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 5வது வசனம். உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிதாக்களை பார்க்கிலும். ஒருவேளை நம்முடைய பிதாக்கள் தரித்திரர்களாய் இருந்திருக்கலாம், படிக்காதவர்களாய் இருந்திருக்கலாம், ஒன்றும் இல்லாதவர்களாய் இருந்திருக்கலாம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்திருக்கலாம். அவர்கள் ஒருவேளை ஒன்றும் இல்லாதவர்களாய் அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் நாமும் அப்படித்தான் இருப்போம் என்று சொல்லி நீங்கள் நினைத்து விடாதீர்கள். உண்மையாகவே நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் நம்மை பெருகு பண்ணுகிற கர்த்தர் நாளை நிச்சயமாய் பெருகு பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய தகப்பனார் ஒரு கூலி வேலை செய்கிறவர். அவர் ஒரு தோட்டத்திலே கூலி வேலை செய்து கொண்டிருந்தார். ஆனால் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த தோட்டத்தினுடைய முதலாளியினுடைய மகனும் நானும் நண்பர்களாய் இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தால் நிச்சயமாய் எங்கள் தகப்பன் கூலி வேலை செய்தார். ஆனால் இன்றைக்கு அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளருடைய மகனோடு ஒரு நண்பர்களாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை தேவன் தந்தார். அதனாலே நம்முடைய பிதாக்கள் அப்படி இருந்தார்கள், நாமளும் அப்படி இருப்போம் என்று நினைக்காதீர்கள். நம்முடைய பிதாக்களை பார்க்கலும் கர்த்தர் பெருக பண்ணி நம்மை மேன்மையாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.